Welcome to the class students. Today we will see Geography Unit 1 India Location, Relief and Drainage. Learning objectives. To understand the strategic importance of the India's absolute and relative location in the world. India வந்து எந்த லொக்கேஷனில் வேர்ல்டில் சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். To know the distinctive characteristics of the major physical divisions of India. இந்தியா வந்து எப்படி நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும். To compare the regions of the Great Plains பற்றியும், drainage system of India, and to differentiate the Himalayan rivers and peninsular rivers பற்றியும் இந்த லெசனில் நம்ம ரீட் பண்ண போகிறோம். Introduction. India is the 7th largest country in the world and 2nd largest in Asia. It is separated by Himalayas from the rest of the continent. India accounts for about 2.4% of the total area of the world with an average of 32,87,263 square kilometer. Many of the Indian states are larger than several countries in the world. இப்போ நம்ம சொன்னோம் வேர்ல்டில் இந்த காண்டினென்ட்ஸ்லாம் இருக்குது, 7 காண்டினென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இப்போ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸோட இந்தியா வந்து 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டும், ஏஷியன் காண்டினென்ட்டில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரியாகவும் இருக்குது. அதே மாதிரியே இந்தியாவை வந்து ஏஷியாவிலேருந்து எது வந்து செப்பரேட் பண்ணி காமிக்குதுன்னா, இந்த நார்த்தில் சிச்சுவேட் ஆகிருக்கிற இந்த ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் காண்டினென்ட் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து செப்பரேட் பண்ணி காமிக்குது. அதேமாதிரி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டோட்டல் ஏரியா வேர்ல்டு லெவலில் கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் 2.4% வந்து கவர் ஆகிருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர்? 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் ஆகிருக்கு இந்தியானுடைய லேண்ட் ஏரியா வேர்ல்டு லெவலில் நம்ம கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரியே என்னன்னா வேர்ல்டில் இருக்கிற மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கிற ஒரு சில ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரியை சைஸை விட ரொம்ப அதிகமாக இருக்குது ஏரியாவில். நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ். இப்போ லேண்ட் இந்தியா வந்து எப்படி கவர் ஆகிருக்கும் அப்படின்னும் வாட்டர் பாடிஸ் எவ்வளோ கவர் ஆகிருக்கு லேண்ட் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா ஷேர்ஸ் இட்ஸ் 15,200 kilometer long land frontiers with Pakistan, Afghanistan in the northwest. நார்த்வெஸ்ட்டில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடையும், நார்த்தில் வந்து சைனா, நேபாள், பூட்டான் நார்த்துலையும், பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் இந்த ஈஸ்டோடையும் இந்தியா வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து லேண்டில் ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் லேண்ட் பார்டர்ஸ் வந்து 15,200 கிலோமீட்டர். இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர் வித் பங்களாதேஷ் வந்து இந்தியா வந்து பங்களாதேஷோட லார்ஜ் லேண்ட் ஏரியா வந்து பார்டராக வச்சுருக்கு. எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 4,156 கிலோமீட்டர். வைல் த ஷார்ட்டஸ்ட் பார்டர் இஸ் வித் ஆப்கானிஸ்தான். ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் ஆப்கானிஸ்தானோட ஷேர் பண்ணியிருக்கு 106 கிலோமீட்டர். About 6,100 kilometer long coastline of India is vast on 3 sides of the country by Indian Ocean and its 2 arms, namely Arabian Sea and in the west, Bay of Bengal in the east. இந்தியா வந்து கோஸ்ட்லைன் எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் வாஸ்ட் 3 சைட்ஸ்லையும் 6,100 கிலோமீட்டர். இந்தியன் ஓஷனுடைய 2 பிரான்ச்சஸ் தான் என்னது அரேபியன் சீயும் வெஸ்ட் பே ஆஃப் பெங்காலும். The total length of the coastline is India including இந்தியானுடைய டோட்டல் கோஸ்ட்லைன் அப்படின்னு சொன்னால் கடற்கரையோர பகுதி அப்படின்னா ஐலாண்ட்ஸோடையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம பார்த்தோன்னா இந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், லக்ஷதீப்போட எவ்வளோ கிலோமீட்டர் ஷேர் பண்ணியிருக்குன்னா 7,516.6 kilometer. India and Sri Lanka are separated by a narrow and shallow sea called Palk Strait. நார்த்தில் பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியா கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம். இது வந்து பாகிஸ்தான், இந்த கண்ட்ரி ஆப்கானிஸ்தான், இங்கே வந்து என்னது ஆப்கானிஸ்தான், இங்கே வந்து நேபாள் இருக்குது, இங்கே சைனா இருக்குது, இங்கே பூட்டான் இருக்குது. அப்போ பாகிஸ்தானையும் நார்த் வெஸ்ட் சைட்லையும் சைனா, நேபாள், பூட்டான் வந்து
நார்த்து சைட்லையும் பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் இங்கே இருக்குது மியான்மர். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைட்லையும் லேண்ட் ஏரியாவை கவர் பண்ணி இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம சொன்னோம் லேண்ட் பார்டர் எதோட ஷேர் பண்ணியிருக்கு அதிகமாக அப்படின்னு சொன்னால் பங்களாதேஷோடது அதிகமாக லேண்ட் ஏரியா கவர் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்குது, அசாம் இருக்குது, இங்கே வந்து மேகாலயா, மிசோரம், திரிபுரா இந்த ஸ்டேட்ஸோட லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு. அதனுடைய டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொன்னோம் 4156 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஷார்ட்டஸ்ட் அப்படின்னா எதோட ஷேர் பண்ணியிருக்குன்னா ஆப்கானிஸ்தான். இவ்வளோ தான் இந்தியானுடைய லேண்ட் பார்டரில் ஷேர் பண்ணியிருக்கு. 106 கிலோமீட்டர் வந்து லேண்ட் பார்டர் செப்பரேட் பண்ணி இருக்குது. இப்போ கோஸ்ட் லைன் வாட்டர் பாடிஸ் அப்படின்றது குஜராத் இங்கே இருந்து எங்கே அப்படின்னு சொன்னால் குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் இந்த பிளேஸ்லேருந்து இங்கே வெஸ்ட் பெங்கால் வரலும் கோஸ்ட் லைன் கவர் ஆகிருக்கு இந்த ஏரியாவில். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் இந்தியன் ஓஷனுடைய 2 பிரான்ச்சஸ் அரேபியன் சீயும் பே ஆஃப் பெங்காலோடையும் வாட்டர் ஷேர் பண்ணியிருக்கு. ஸ்ரீலங்கா இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவை எது செப்பரேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் பால்க் ஸ்ட்ரெயிட் இங்கே இருக்குது. பால்க் ஸ்ட்ரெயிட் வந்து இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் செப்பரேட் பண்ணிடுது பை அ லேண்ட் வாட்டர் பாடிஸ். India and world. The Indian landmass has central location between the east and the west and the southward extension of the Asian continent. Asian continentல பார்த்தீங்கன்னா சவுத் பார்ட்டில் இருக்குது. லேண்ட்மாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் ரெண்டுக்கும் சென்டரில் லொக்கேட் ஆகிருக்கு வேர்ல்டில். இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு மேப்பில் பார்த்திங்கன்னா இந்தியா இங்கே இருக்குது. என்னென்னு பார்த்தோம் ஈஸ்ட்டு சவுத்வர்ட் எக்ஸ்டென்ஷன் சவுத்து சைடில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு இந்தியா. ஈஸ்ட் வெஸ்ட் ஏஷியாவுக்கு சென்டராக லொக்கேட் ஆகிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஏஷியா அண்ட் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு சென்டரில் லொக்கேட் ஆகிருக்கு. அதேமாதிரி இந்தியன் ஓஷன் அந்த ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை யூரோப்பியன் காண்டினென்ட்டில் இருக்கிற கண்ட்ரீஸை வெஸ்ட் சைட்லேயும் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிலையும் சென்ட்ரலாக லொக்கேட் ஆகிருக்கனால ட்ரேட் கான்டாக்ட் மற்ற கண்ட்ரீஸோட இந்தியாவுக்கு ட்ரேட் கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஈஸ்டர்ன் கோஸ்ட்லேயும் வெஸ்டர்ன் கோஸ்ட்லேயும். The Trans-Indian Ocean routes which connect the countries of Europe in the west and the countries of East Asia provided a strategic central location to India. Thus, it helps to India establish a close trade contact with West Asia, Africa and Europe from the west coast and with the East Asia and the eastern coast. இப்போ இந்தியா சப்கான்டினென்ட் அப்படின்னு சொன்னால் எந்த கண்ட்ரியோட சேர்ந்து இந்தியாவை நம்ம சப்கான்டினென்ட்னு சொல்கிறோம் நம்ம லேண்ட் பார்டர்ஸ் இந்தியா கூட ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு சொன்னோம். மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள் அண்ட் பூட்டான். அப்போ ஸ்ரீலங்காவோட சேர்ந்து இந்தியா வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சப்கான்டினென்ட்னா கான்டினென்ட்க்கு உரிய கேரக்டர்ஸ் எல்லாமே இந்தியாலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால இந்தியாவை சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். This region possesses a distinct continental characteristic in physiography. Physiography அப்படின்னு சொன்னால் மவுண்டெயின்ஸு, ரிவர்ஸு, பிளாட்டியூஸ் இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் physiography, physical features அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Climate, natural vegetation, minerals, human resources etc. India is known as the subcontinent. Location and extent. இப்போ இந்தியா வந்து எந்த latitude, longitudeல வேர்ல்டில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்தியா இப்போ நம்ம என்னன்னு சொல்கிறோம் லேட்டிடியூட் எக்ஸ்டென்ட். லேட்டிடியூட் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஹரிசாண்டல் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா லேட்டிடியூட் லைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு தெளிவாக தெரியும் 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த்தும் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா சவுத் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த் லேட்டிடியூட்ஸும் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ட்டில் குஜராத்தில் பார்த்திங்கன்னா 68.7 டிகிரி ஈஸ்ட்டும் இதே மாதிரியே பார்த்திங்கன்னா என்ன இருக்குது 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட்டு. இப்போ இந்த ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு 2933யும்
நார்த்து சவுத் எக்ஸ்டென்ட்டில் 3224 கிலோமீட்டரும் இந்தியா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு லேட்டிடியூட் லாண்டிடியூட் லைனில் வேர்ல்டு லெவலில். ஓகேவா? சரி. இப்போது நார்த்தில் பார்த்திங்கன்னா இந்திரா கோல் பாயிண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே வரல முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சவுத்தில் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. அதேமாதிரி இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியன் ஓஷனுடைய இப்போ அண்டமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பெக் மில்லியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே லேண்ட் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே கன்னியாகுமரி சதர்ன் மோஸ்ட் டிப்பில் கன்னியாகுமரியில் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? The India extends from 8 degree 4 minutes north to 37 degree 6 minutes north latitude and 68.7 degree east to 97 degree 25 minutes east longitude. Hence, India is located in the northeastern hemisphere locate ஆயிருக்கு. நெக்ஸ்ட் த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரி, நம்ம இந்தியா கண்ட்ரினுடைய சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்கிற இந்திரா பாயிண்ட், அதை பெக் மில்லியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எவ்வளோ டிகிரியில் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா 6 degree 45 minutes நார்த் லேட்டிடியூடில் located in northern Andaman Nicobar Islands. The southernmost point of the mainland, லேண்டுடைய பார்ட்டில் சதர்ன்மோஸ்டாக இருக்கிறது என்னது கேப் காமரின் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லுவோம். நார்தன் பார்ட் வந்து இந்திரா கோல் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. இந்த நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் 3214 கிலோமீட்டர். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இந்திரா கோல் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி சவுத் வரலைக்கும் அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 3214 கிலோமீட்டர். ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டெண்ட் குஜராத்லேருந்து அருணாச்சல பிரதேஷ் வரலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2933 கிலோமீட்டர். அண்ட் இட் ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் ரான் ஆஃப் கட்ச் இன் குஜராத் இன் த வெஸ்ட் டு அருணாச்சல பிரதேஷ் இன் த ஈஸ்ட். The Tropic of Cancer passes through the middle of the country, dividing it into two halves as north temperate and south tropical lands. இங்கே பார்த்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் பாஸ் ஆகுது, டாட் லைன்ஸாக இருக்குது. அந்த டாட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியானுடைய சென்டரில் பாஸ் ஆகி இந்தியாவை டூவாக டிவைட் பண்ணுது. நார்தன் பார்ட்டை டெம்பரேட் ஜோனாகவும் சதர்ன் பார்ட்டை டிராபிக்கல் ஜோனாகவும் டூவாக டிவைட் பண்ணுது. டிராபிக் ஆஃப் கேன்சர் இந்தியாவில் பாஸ் ஆகி Tropic of Cancer 23 degree 30 minutes north passes through the middle of the country, dividing it into two halves as north temperate and south tropical lands. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம முதல்லையே சொன்னோம் லேட்டிடியூட் லாஞ்சிடியூடினல் எக்ஸ்டென்ட்டு. இந்தியானுடைய லாஞ்சிடியூடினல் எக்ஸ்டென்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் 68 degree 7 minutes ஈஸ்ட்டும் 97 degree 25 minutes ஈஸ்ட் லாஞ்சிடியூடும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஞ்சிடியூடினல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அந்த ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேஷ்க்கும் 30 degree வந்து டிஃப்ரென்ஸ் வருது அந்த டூ பிளேசஸ்க்கும். The longitudinal difference between Gujarat in the west and Arunachal Pradesh in the east is about 30 degree. இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசும் இந்தியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு, குஜராத்தும் இந்தியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அப்படி இருந்தாலுமே ஈஸ்ட்டில் இருக்கிற அருணாச்சல பிரதேஷில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டில் இருக்கிற குஜராத்தை விட 2 hours வந்து எர்லியராக சன்ரைஸ் ஆகிருது. அந்த டிஃப்ரென்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம் என்னது இந்த லாஞ்சிடியூடினல் எக்ஸ்டென்ட் இருக்குல்ல 68 degree 7 minutes ஈஸ்ட்டும் 97 degree 25 minutes ஈஸ்ட்டும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருது இதில் காமியிருக்க 82 degree ஈஸ்ட் 82 degree ஈஸ்ட் கிடைக்கிது. இப்போ அந்த டிஃப்ரென்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோன்னா இந்தியாவில் சென்டரில் பாஸ் ஆகிற அந்த மெரிடியன் இந்த மேப்பில் பாருங்கள் இந்த ரெட் கலர் டாட் லைன் வருதா, இங்கேருந்து ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ட்டும் போகுது, மேலேருந்து ஒரு டாட் ரெட் லைன்ஸ் வருது. அதில் பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் காமிச்சாங்க 82 degree 30 minutes ஈஸ்ட் த சென்ட்ரல் மெரிடியன் ஆஃப் இந்தியா. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்
இந்த ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எக்ஸ்டென்ட்டும் லேட்டிடியூட் லாங்கிடியூட் லைன்ஸும் இதில் வந்து என்ன ஆகுது 82 டிகிரி 30 மினிட்ஸில் வந்து என்ன ஆகுது கட் ஆகுது. இதை பேஸ் பண்ணி நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து இந்தியாவில் வந்து மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேசில் அலகாபாத் பக்கத்தில் இருக்கிற மிர்சாப்பூர் வழியாக இந்தியாவை வந்து கட் பண்ணி கிராஸாக ஈஸ்ட் வெஸ்ட்டில் டூவாக டிவைட் பண்ணுது. எப்படி டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து நார்த்து சவுத்து டிவைட் பண்ணுதோ அதே மாதிரி இந்த மெரிடியன் லைன் அந்த 82 டிகிரி 30 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை ஈஸ்ட் வெஸ்ட்டில் வந்து டூவாக டிவைட் பண்ணுது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்தியானுடைய டைமை ஃபிக்ஸ் பண்ணுறோம். சின்ஸ் Arunachala Pradesh is towards east, it will have sunrise about 2 hours earlier than the sunrise at Gujarat, which is in the west. So, in order to avoid these differences, Indian Standard Time is calculated. The local time of the central meridian of India is the standard time of India. India's central meridian is 82 degree 30 minutes east longitude. It passes through Mirzapur and roughly by 6 divide the country into terms of longitude. The IST difference அப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு ஜிஎம்டினா வேர்ல்டு டைம் கிரீன்விச் மீன் டைம் இது ரெண்டுக்கு இருக்கிற இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிரீன்விச் மீன் டைம் வேர்ல்டு டைமை விட நம்ம இந்தியன் டைம் பார்த்தீங்கன்னா 5 hours 30 minutes 5.5 மணி நேரம் முன்னாடி இருக்குது. So, India has a political divided into 28 states and 9 union territories for administrative convenience. நம்ம அட்மினிஸ்டர் பண்ணுறது ரூல் பண்ணுறதுக்காக நம்ம வசதிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்தியா வந்து 28 ஸ்டேட்ஸாகவும் 9 யூனியன் டெரிட்டோரிஸாகவும் டிவைட் பண்ணியிருக்கோம். Amaravati is the new capital of Andhra Pradesh. According to the Andhra Pradesh Reorganization Act, Hyderabad will be the capital for both the states of Telangana and Andhra Pradesh. தெலுங்காவை என்ன பண்ணியிருக்கோம் தெலுங்கானா அப்படின்ற ஸ்டேட் ரொம்ப பிக்காக இருக்குது. அதை வந்து மறுசீரமைப்பு பண்ணி அதை ஆந்திர பிரதேசம் நம்ம 2 ஸ்டேட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். அந்த ஆக்ட் படி ஹைதராபாத் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ்க்கும் தெலுங்கானாக்கும் ரெண்டுக்கும் சேம் கேபிட்டலாக இருக்குது. அந்த ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆகி 10 இயர்ஸ் வரலும் வந்து 2014 வந்து அதை டிவைட் பண்ணாங்க. இது தெலுங்கானாவையும் ஆந்திர பிரதேசையும் 2024 வரல என்ன பண்ணலாம் ஹைதராபாத் வந்து 2 ஸ்டேட்டுக்கும் கேபிட்டலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடைமுறையில் இருக்கிற சட்டம். இந்தியானுடைய மேஜர் ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் இப்போ இந்த காமிக்கிற மேப்பில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் கலராக இருக்கிறது ஹிமாலயன் மவுண்டெயின் ரேஞ்சஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கீழே ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு கிரே கலர் மாதிரி லைட்டாக வருதா இது வந்து பார்த்திங்கன்னா நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ் அதாவது யமுனா கங்கா அந்த இண்டஸ் ரிவர் ஃப்ளோ ஆகிற ஏரியா யமுனா கங்கா காக்ரா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற இந்த ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குல்ல இது வந்து பார்த்திங்கன்னா என்னது அப்படின்னா பிளாட்டியூ ரீஜியன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல குஜராத் ராஜஸ்தான் அப்படின்ற இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா இந்த இதில் தார் டெசர்ட் ரீஜியன் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே இந்த க்ரீன் கலர் ரான் ஆஃப் கட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியா இங்கே வெஸ்ட் பெங்கால் வரலும் என்ன தானே கோஸ்டல் பிளெயின்ஸ். அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் இதுதான் என்னது இந்தியானுடைய ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ். இங்கேயே பார்த்திங்கன்னா அந்த கலர் கொடுத்துருக்காங்க இந்த மேப்பில். அந்த கலரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிரேட் பிளெயின்ஸு நார்தர்ன் மவுண்டெயின்ஸு பெனின்சுலார் பிளாட்டியூஸ் கோஸ்டல் பிளெயின் ஐலாண்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நம்ம ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியாவை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா த மெஜஸ்டிக் ஹிமாலயன் பீக்ஸ் இந்த நார்த் அதாவது ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு இது மாதிரி அந்த ஹிமாலயன் மவுண்டன் பீக்ஸ் வந்து எங்கே இருக்குது நார்த் சைடில் இருக்குது இந்தியாவில். பியூட்டிஃபுல் பீச்சஸ் சவுத் இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் சவுத்தில் மெட்ராஸில் மெரினா பீச் இருக்குதுன்னு சொல்கிறோம் கோவலம் பீச் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அது பீச்சஸ் இருக்குது. அப்போ கிரேட் இண்டியன் டெசர்ட் இந்த வெஸ்ட்டு சைடில் கிரேட் இண்டியன் டெசர்ட் இருக்குது. இப்போ வெஸ்ட்டு சைட்னால் நம்ம மேப்பில் பார்த்துருப்போம் நம்ம இப்போ மேப்பில் காமிக்கிறேன். அண்ட் பிரெத் டேக்கிங் நேச்சுரல் ஹெரிட்டேஜ் இந்த ஈஸ்ட் இப்போ ஈஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே க்ரீனாக இருக்கிற எவர் க்ரீனாக இருக்கிற நேச்சுரல் வெஜிடேஷன் நம்மளுடைய ஹியூமனுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது இந்தியாவில். அப்போது இந்த இதெல்லாம் இந்தியாவில் சிச்சுவேட்டாக இருக்குது. இப்படி இந்தியாவில் சிச்சுவேட் ஆகிருக்கனால இந்தியா வந்து ஒரு கலர்ஃபுல்லாகவும் எப்பொழுது துடிப்பு மிக்க ஒரு கண்ட்ரியாகவும் இருக்குது. There is a varied nature physiographic divisions in India.
Though the country has many landforms of the major differences, it is divided into the 5 physiographic divisions: northern mountains, northern plains, peninsular plateau, coastal plains, islands. இதெல்லாம் இந்தியா வந்து இந்த ஃபிசிக்கல் டிவிஷன்ஸை நம்ம இதை பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் என்ன சொன்னோம், நார்த்து சைடில் ஹிமாலயன் மவுண்டெயின் ரேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் ஹிமாலயன் மவுண்டெயின் ரேஞ்சஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுத்தில் பீச்சஸ் இருக்குது. இந்த கோரமண்டல் கோஸ்ட் சைடு, இந்த மலபார் கோஸ்ட் சைடெலாம் பார்த்திங்கன்னா பீச்சஸ் இருக்குது, வாட்டர் பாடிஸாக இருக்கனால. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா த கிரேட் இண்டியன் டெசர்ட் அப்படின்னு சொல்லி தார் டெசர்ட்னு கொடுத்துருக்காங்களே, தார் டெசர்ட் இருக்குது. அதே மாதிரியே வெஸ்ட் ஈஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே க்ரீனாக இருக்கிற அந்த மவுண்டெயின்ஸ்லாம் இருக்கனால எப்பொழுதுமே க்ரீனாகவே இருக்குது. நம்ம போய் அதில் ரொம்ப டீப் ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இன்டர்ஃபியர் ஆக முடியாது. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா என்னவா இருக்குது, இப்போ அதுங்க இங்கே இதுலேயே கொடுத்துருப்பாங்க. இங்கே ஹிமாலயன் மவுண்டெயின் ரேஞ்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிளாட்டியூஸ், மால்வா பிளாட்டியூ, டெக்கான் பிளாட்டியூ, இதெல்லாம் பிளாட்டியூ ரீஜியன். டெசர்ட் தான் நம்ம ஏற்கனவே இங்கே காமிச்சோம், தார் டெசர்ட் அப்படின்றது. அதுக்கப்புறம் கோஸ்டல் பிளெயின்ஸ், அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கா. இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா கோஸ்டல் பிளெயின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஐலாண்ட், அந்தமான், இது வந்து லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ். இந்த பக்கம் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் சிச்சுவேட்டாக இருக்குது. நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம், என்ன சொன்னோம், இந்த இந்திரா பாயிண்ட், இந்திரா கோல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அந்த இது இங்கே இருக்குது பாருங்கள். மெயின்லேண்ட் வாட் இந்தியா மெயின் லேண்டு பார்த்தீங்கன்னா கேப் காமரின் வந்து சதர்ன் மோஸ்ட் லேண்ட் பார்டராக இருக்குது. இந்தியானுடைய சதர்ன் மோஸ்ட் லேண்ட் பார்டர். Northern mountains. The northern mountain consists of the youngest and lofty mountains. Lofty அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக்ஸ், ஹையஸ்ட் மவுண்டெயின் செயின்ஸ்லாம் நிறையா இருக்குது. வேர்ல்டில் இருக்குது நார்தர்ன் மவுண்டெயின் ரேஞ்சஸில் தான் இருக்குது. It was formed by only few million years ago and formed by the folding of the earth crust due to டெக்டானிக் ஆக்டிவிட்டிஸ். இப்போ எர்த்தில் இருக்கிற அந்த ஒவ்வொரு லேயரும் ஒன்றோடு மோதி இடிச்சிக்கும் போது தான் இந்த ஃபோல்டு மவுண்டெயின்ஸில் ஃபோல்டிங்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகி யங் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு ஃபியூ மில்லியன் இயர்ஸ் எகோ. இது வந்து எங்கேருந்து ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னு சொன்னால் இண்டஸ் ரிவர் ஃப்ளோ ஆகிற அந்த ரீஜியன் வெஸ்ட்லேயும், பிரம்மபுத்திரா ரீஜன் இந்த ஈஸ்ட், அதுதான் நம்ம என்ன சொன்னோம் அருணாச்சல பிரதேஷ் சொல்லியிருக்கோம். எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் 2500 கிலோமீட்டர் வந்து இண்டஸ் ரிவர் ஏரியாவிலேருந்து பிரம்மபுத்திரா ரிவர் ஏரியா வரலும் கவர் ஆகிருக்கு. த வித் ஆஃப் த நார்தர்ன் மவுண்டன்ஸ் வேரிஸ். இப்போ வந்து அதனுடைய அகலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 500 கிலோமீட்டர்ஸ் வைடாகவும், அருணாச்சல பிரதேசில் 200 கிலோமீட்டர் வைடாகவும் இருக்குது. இந்த பாமீர் நாட் பாப்புலர்லி நோன் அஸ் த ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. இந்த பாமீர் நாட் வந்து என்ன பண்ணுது, ஹிமாலயாஸையும் மற்ற ரேஞ்சஸ் வந்து சென்ட்ரல் ஏஷியாவில் லொக்கேட் ஆகிருக்கிற ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் அந்த பாமீர் நாட். ஃப்ரம் த பாமீர் நாட் வந்து ஹிமாலயாஸ் வந்து வெஸ்ட் சைட்லேருந்து இதை ஈஸ்ட் சைடில் எக்ஸ்டெண்ட் ஆகுது. எந்த ஷேப்லனா ஒரு ஆர்க் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. த ஹிமாலயாஸ், த டேர்ம் ஹிமாலயா அப்படின்ற வேர்டு வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆகிருக்கு. இட் இஸ் அ அபோர்ட் ஆஃப் ஸ்னோ எப்பொழுதுமே ஸ்னோ கவர்டு ரீஜியனாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதா ஹிமாலயாஸ் அப்படின்றதுக்கு மீனிங். இப்போ நம்ம சொன்னோம் பாமீர் நாட் இதில் வெஸ்ட் சைடில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, ஒரு ஆர்க் ஷேப் மாதிரி இருக்குது. மற்ற வெஸ்ட் சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கிற மற்ற மவுண்டெயின் ரேஞ்சஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பாமீர் நாட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து ஒரு ஆர்க் ஷேப்பில் இருக்குது பாமீர் நாட் ஆன் த டாப் கார்னர் ஆஃப் த வெஸ்டர்ன் பார்ட்டில். நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் that function as a great wall is grouped into 3 division. நார்தர்ன் மவுண்டன் வந்து இந்தியாவுக்கு ஒரு கிரேட் வால் மாதிரி இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா 3 டிவிஷன்ஸாக இருக்குது. டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். Do you know ஆரவல்லி ரேஞ்ச் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டன் ரேஞ்சஸ் இன் இந்தியா. ஆரவல்லி ரேஞ்ச் அப்படின்றது ராஜஸ்தானில் லொக்கேட் ஆகிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டன் இந்தியாவில் சிச்சுவேட் இருக்குது. Trans Himalayas, it lies to the north of Great Himalayan Range. Himalayan Range-க்கு நார்தர்ன் பார்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இட் லைஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் டிபெட்டியன் பிளாட்டோ. டிபெட் கண்ட்ரியில் இது வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் டிபெட்லேயும். ஆசிட் ஏரியல் எக்ஸ்டெண்ட், ஏரியா வந்து அதிகமான ஏரியா வந்து எங்கே இருக்குது, டிபெட்டில் அதிகமாக இருக்கனால டிபெட்டியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ் ஹிமாலயாஸ் as its aerial extent is more in Tibet and it is also known as Tibetan Himalayas. The Trans Himalayas are about 440 km wide in the eastern part, western partly
அதனுடைய வைடு எவ்வளோ, அகலம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 40 கிலோமீட்டர். சென்ட்ரல் பார்ட் வந்து 225 கிலோமீட்டர் இன் இட் சென்ட்ரல் பார்ட். தே கண்டென்ஸ் டெத்திஸ் செடிமெண்ட், டெத்தித் சி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அந்த சி கொண்டு வந்து அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது தான் அந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி அந்த ரீஜியனில் இருக்கிற ஹில்ஸில் இருக்கிற ராக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எதனால் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் மெரைன் செடிமெண்ட்ஸ்னால ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெர்ஷரி கிரைனேட், அந்த ராக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டெர்ஷரி கிரைனேட்டாக இருக்கும். இட் ஹேஸ் பார்ட்லி மெட்டமார்ஃபிஸ்டு செடிமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச்டு செடிமெண்ட்ஸாக சேஞ்ச் ஆகி கோர் பார்ட்ஸ் ஹிமாலயாஸ்னுடைய கோர் பார்ட்டாக ப்ரெசென்ட் இருக்குது. கோர்னால் சென்ட்ரல் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். They contain tethid sediment. The rocks of this region contain fossils bearing marine sediments which were underlain by the tertiary granite. It has partly metamorphosed sediments and constitute the core part of the Himalayan axis. The prominent, the most important ranges in the Himalayan range, Trans-Himalayasல வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்கர், லடாக், கைலாஷ், காரகோரம். லடாக் அப்படின்றது நம்ம அடிக்கடி நியூஸில் நம்ம வந்து கேள்விப்படுவோம். இந்த தீவிரவாதிகள்லாம் இந்த அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ரேஞ்சஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ் ஹிமாலயாஸில் லொக்கேட். பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ரேஞ்சஸ் பார்த்தோம், ஜாஸ்கர் அப்படின்னு சொல்லியிருக்கா, ஜாஸ்கர் ரேஞ்ச், லடாக் ரேஞ்ச், நெக்ஸ்ட்டு காரகோரம் ரேஞ்ச் மேலே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கைலாஷ் ரேஞ்ச். இதெல்லாம் டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அதாவது டிரான்ஸ் ஹிமாலயாஸ் டிபெட்டியன் ஹிமாலயாஸில் லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹிமாலயாஸ். இட் கான்ஸ்டிடியூட் த கோர் பார்ட் ஆஃப் நார்தர்ன் மவுண்டன். நார்தர்ன் பார்ட்னுடைய சென்ட்ரல் பார்ட் அப்படிங்கிறது ஹிமாலயாஸ். இட் இஸ் எ யங் ஃபோல்டு மவுண்டன், இளம் அடிப்பு மலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் வாஸ் ஃபார்ம்டு பை த மூமெண்ட் ஆஃப் யுரேஷியன் லேண்ட் மாஸ் இன் த நார்த்தில் யுரேஷியா அப்படின்னு பார்த்திங்கன்னா யூரோப்பிய ஏஷியாவும் இந்த சேர்ந்தது தான் நம்ம யுரேஷியா அப்படின்னு சொல்லுவோம். கோண்ட்வானா லேண்ட் மாஸ் இந்த சவுத். அதுக்கு ரெண்டுக்கும் பிட்வீனில், ரெண்டு லேண்ட் மாஸ்க்கு பிட்வீனில் டெத்தித் சி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த டெத்தித் சி வந்து அப்லிஃப்ட் ஆகி கம்ப்ரெஸ் ஆகி ஃபார்ம் ஆனது அந்த ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சஸ் அப்படின்றது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா டெத்தித் சி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே கோண்ட்வானா சவுத்து, இந்த ஆங்காரா லேண்ட் அப்படின்றது தான் யுரேஷியன் லேண்ட் மாஸ். இது ரெண்டும் என்ன, இந்த டெத்தித் சி வந்து கம்ப்ரெஸ் ஆகி அப்லிஃப்ட் ஆகி அப்படியே ஹிமாலயன் அப்படியே பார்த்திங்கன்னா அது ஒவ்வொன்றும் மடிப்பு மலைகள் மாதிரி மடிப்பாக இருக்கா. இப்போ அந்த மாதிரி ஃபார்ம் ஆனதான் ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சஸ். ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சஸ் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபார்மேஷன் ஆஃப் ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. Himalayan mountain ranges. It consists of many ranges. The main divisions of the Himalayas are எப்படி டிவைட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஹிமாத்ரி, லெஸர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல், த அவுட்டர் ஹிமாலயாஸ் ஆர் சிவாலிக். த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி. The greater Himalayas rise abruptly like a wall north of the lesser Himalayas. lesser Himalayasக்கு நார்த் சைடில் ஒரு கிரேட் வால் மாதிரி ரைஸ் ஆகிருக்கு. The greater Himalayas are about 25 kilometer wide. Its average height is about 6,000 meter. எவ்வளோ வைடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கிரேட்டர் ஹிமாலயாஸ் 25 கிலோமீட்டர் வைடாக இருக்குது. அதனுடைய ஹைட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா 6,000 மீட்டர். The greater Himalayas receives less rainfall. lesser Himalayas நம்ம lesser Himalayas சிவாலிக் ரேஞ்சையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் ஹிமாலயாஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் ரெயின்ஃபால் ஆகிருக்கு. ஃபிசிக்கல் வெதரிங் இஸ் லெஸ் எஃபெக்டிவ். ஏன்னா ஃபுல்லாக மவுண்டைன் ரேஞ்சஸாக இருக்கனால, ஸ்னோ கவர் ரீஜனாக இருக்கனால ஃபிசிக்கல் வெதரிங்னால அதுக்கு எந்த எஃபெக்டும் வராது அந்த மற்ற ரேஞ்சில் கம்பேர் பண்ணும்போது. ஃபிசிக்கல் வெதரிங் இஸ் லெஸ் எஃபெக்டிவ் ஓவர் த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆஸ் த கம்பேர்ட் டு த அதர் ரேஞ்ச். ஆல்மோஸ்ட் ஆல் த லாஃப்டி பீக்ஸ், அதாவது ஹையஸ்ட் பீக் ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சஸில் நம்ம வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பீக் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. The notable ones, that is Mount Everest 8,848 meter situated in Kanchenjunga 8,586 meter. Mount Everest is located in Nepal. Kanchenjunga is located between Nepal and Sikkim. இங்கே பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் மவுண்டன் ரேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். மவுண்ட் எவரெஸ்ட் இங்கே லொக்கேட் ஆகிருக்கா. இப்போ மவுண்ட் எவரெஸ்ட் 8,848 மீட்டர் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் பிட்வீனில் சிச்சுவேட் ஆகிருக்கு. அதேமாதிரி கஞ்சன்ஜங்கா நேபாளுக்கும் இந்தியாவுக்கு சிக்கிம் ஸ்டேட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு.
கஞ்சன்ஜங்கா அப்படின்ற இந்த மவுண்டெயின் ரேஞ்சஸ். This range is the most continuous of all ranges. எல்லா ரேஞ்சஸையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது கண்டினியூஸ் ரேஞ்சாக இருக்குது. இட் இஸ் ஸ்னோ கவர், பர்மனெண்ட்டாக ஸ்னோ கவர் பண்ணியிருக்கிற ரீஜியன். ஸோ மெனி கிளேஷியர்ஸ், கிளேசியர்ஸ்னால் பிக் ஐஸ், அந்த மவுண்டெயின்ஸ் ஐஸாக ரொம்ப பிக் ஐஸாக இருக்கிறத நம்ம கிளேஷியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் ஆர் சம் ஆஃப் தெம். சியாச்சின் அப்படின்றது நம்ம வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய மழை அந்த பனிமலைகள்லாம் பெய்யுது அப்படின்னு சொல்லி பனிப்பாறைகள்லாம் நிறையா உருவாயிருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம அடிக்கடி நியூஸில் கேட்குற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா என்னது கிரேட்டர் ஹிமாலயாஸில் லொக்கேட் ஆயிருக்கு. ஹிமாலயாஸ் இஸ் த ஹோம் ஆஃப் த செவரல் ஹை பீக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஹவவர் இட் ஹோல்ட்ஸ் த ரெக்கார்ட் ஆஃப் ஹேவிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹையஸ்ட் பீக். அதிக அளவில் ஹையஸ்ட் பீக் வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா இந்த ஹிமாலயன் மவுண்டைன் ரேஞ்சஸில் தான் இருக்குது. வேர்ல்டு லெவலில் 14 ஹையஸ்ட் பீக்கில் 9 ஹையஸ்ட் பீக் வந்து ஹிமாலயன் மவுண்டைன் ரேஞ்சஸில் லொக்கேட் ஆகிருக்கு. லெஸர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல். இட் இஸ் த மிடில் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயாஸ். இட் ஹைட் of this range varies from 3700 to 4500 meter. The width is 80 kilometer. Range height வந்து எவ்வளோ இருக்குது 3700லேருந்து 4500 வரலும் லொக்கேட் ஆகிருக்கிற அதுதான் நம்ம ஹிமாச்சல் லெஸர் ஹிமாலயாஸ்னு சொல்லுவோம். வித் வந்து அகலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் 80 மீட்டர் அகலம் இருக்கும். த மேஜர் ராக்ஸ் ஆஃப் திஸ் ரேஞ்ச் ஆர் ஸ்லேட், லைம்ஸ்டோன், குவாட்ஸ். த ரீஜன் இஸ் சப்ஜெக்ட் டு எக்ஸ்டென்சிவ் எரோஷன் அதிகமாக அக்கறாக இருக்குது. எதனால் அப்படின்னு சொன்னால் டியூ டு ரெயின்ஃபால். அதுக்கப்புறம் டிஃபாரஸ்டேஷன், நம்ம ஃபாரஸ்ட்லாம் வெட்டி அழிக்கிறோம்ல அதனாலையும், அர்பனைசேஷன் அதாவது சிட்டிஸ் கிரியேட் ஆகிறனாலையும் எரோஷன்ஸ் அக்கறாக இருக்குது இந்த ஹிமாச்சல் அப்படின்ற ரீஜியனில். பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத் ஆர் த மவுண்டைன் ரேஞ்சஸ் ஃபவுண்ட் இன் திஸ் பார்ட். இந்த பார்ட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சஸ்லாம் லொக்கேட் ஆகிருக்கு. அதேமாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் லொக்கேட்டட் இன் திஸ் ரேஞ்ச் இன் ஹிமாலயாஸ் ஆர் சிம்லா, முசூரி, நைனிடால், அலமோரா, ராணிகண்ட் அண்ட் டார்ஜிலிங். இந்த ஹில் ஸ்டேஷன்ஸும் லொக்கேட் ஆகிருக்கு இந்த ஹிமாச்சல் அப்படின்றதில். ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோமா சிம்லா, முசூரி, ராணிகண்ட், அலமோரா, நைனிடால் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. பீர்பாஞ்சல், தௌலதார் இதெல்லாம் இங்கே இருக்கிற ரேஞ்சஸ். பார்த்திங்கன்னா பீர்பாஞ்சல் இருக்குது, தௌலதார் இதெல்லாம் இந்த ரீஜன்ஸ் அதாவது ஹிமாச்சல் ரீஜியனில் லொக்கேட் ஆகிருக்கிற மேஜர் பாசஸ். அந்த கேப் அப்படின்னு சொல்லுவோம் பாசஸ்னால். ஹிமாலயாஸ் ஆர் காரகோரம் பாஸ் எங்கே சிச்சுவேட் இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஜோசிலா, சிப்கிலா பால்ஸ் ஹிமாச்சல பிரதேஷ். பாம்டில்லா பாஸ் அருணாச்சல பிரதேஷ். நாதுல்லா அண்ட் ஜெலிப்லா பாஸ் சிக்கிமில். த கைபர் பாசஸ் விச் கனெக்ட்ஸ் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் and Poland passes in Pakistan are the important passes in the Indian subcontinent. Next, outer Himalayas are Shivalik. The Shivaliks extend from Jammu and Kashmir and to Assam. It is partly made by debris. அதாவது debris அப்படின்றது மட் ஃப்ளோ, அந்த வெள்ளம்லாம் அடிச்சுட்டு வரும்ல அந்த மாதிரி இதில் மட் ஃப்ளோவில் கிரியேட் ஆகும். ப்ராட் பை த ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து கேரி ஆன் பண்ணிட்டு அந்த மட் ஃப்ளோ ஆன ஃபார்ம் ஆனது தான். The altitudeனா height varies from 900 to 1100 meters average elevation. எந்த இதில் எலிவேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னால் 1000 மீட்டர் எலிவேஷனில் இருக்கும். இந்த வித் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட் சைடில் 10 கிலோமீட்டரும் வெஸ்ட் சைடில் 15 கிலோமீட்டரும் வித் இருக்கும், வேரிஸ் ஆகும். The width of the Shivaliks varies from 10 km in the east and 50 km in the west. This is a discontinuous range. The longitudinal valleys found in the Shivalik and the lesser Himalayas are called duns அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மாதிரி குவியல் மாதிரி இருக்கும். Dwarfs in the east. These are the ideal sites for the development of settlements in this region. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட், அதாவது பீப்புள் வந்து நம்ம செட்டிலாக இருக்கிற ஒரு பிளேஸாக ரீஜியனாக இருக்குது. நெக்ஸ்ட் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். தீஸ் ஆர் த ஈஸ்டர்ன் ஆஃப்ஷூட் ஆஃப் த ஹிமாலயாஸ். ஈஸ்டர்ன் சைடில் சிச்சுவேட் ஆகிருக்கிற ஹிமாலயாஸில் சிச்சுவேட் ஆகிருக்கிறது தான் என்னது அந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸ், ஈஸ்டர்ன் பிரான்ச் அப்படின்றது பிரான்ச் ஆஃப் ஹிமாலயாஸ். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். Most of the hills are located along the border of India and Myanmar. மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் பார்டரில் சிச்சுவேட் ஆகிருக்கும். அதை தான் நம்ம பூர்வாஞ்சல் ஹில்ஸ்னு சொல்கிறோம். While others are inside India. Dafla Hills, Abor Hills, Mismi Hills, Patkaibam Hills, Naga Hills, Manipur Hills, Mizo Hills, Tripura Hills, Maikar Hills, Karo Hills, Kasi Hills and Jainta Hills. These hills are collectively known as Purvanchal Hills. இந்த ஹில்ஸ் எல்லாம்
பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்த ஹில்ஸ்லாம் பாருங்கள் இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. காரோ ஹில்ஸ், காசி ஹில்ஸ், ஜெயந்தா ஹில்ஸ், மீசோ ஹில்ஸ், நாகா ஹில்ஸ், மைக்கர் ஹில்ஸ், தாஃப்லா ஹில்ஸ், மீசோ ஹில்ஸ், பூர்வாஞ்சல் ஹில்ஸ். இது எல்லாமே நம்ம சேர்ந்து என்னன்னு சொல்கிறோம்? பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கலெக்டிவ்லி நோன் அஸ் பூர்வாஞ்சல். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ் பிளாக் சவுத் வெஸ்ட் மான்சூன் வின்ஸ். சவுத் வெஸ்ட் மான்சூன் வின்ஸ் வந்து பிளாக் பண்ணுது. அதை பிளாக் பண்ணி என்ன ஆகுது? இந்தியாவுக்கு நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்குது ஹிமாலயாஸ். இட் ஃபார்ம்ஸ் அ நேச்சுரல் பெரியர் டு த சப்கான்டினென்ட். ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷனாக இந்தியன் சப்கான்டினென்ட்க்கு ஃபார்ம் ஆகிருக்கு இந்த ஹிமாலயாஸ். இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் மெனி பெரினியல் ரிவர்ஸ். அதுதான் நம்ம சொன்னோம், பெரினியல் ரிவர்ஸ், வற்றாத ஆறுகள் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா ஸ்னோ கவர்டு ரீஜன் எப்போதுமே பெர்மனெண்ட்டாக ஸ்னோ கவர்டாக இருக்கனால எப்பொழுதுமே அங்கே இருக்க நார்த் இந்தியன் ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரினியல் ரிவர்ஸ், வற்றாத ஆறுகளாக இருக்கும். நிறைய ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் ரிவர் வந்து கைலாஷ் ரேஞ்சிலேருந்து ஒரிஜினேட் ஆகுது. கங்கா ரிவர், கங்கோத்ரி, யமுனோத்ரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அங்கெல்லாம் இருந்து ஃபார்ம் ஆகுது. இந்த நார்தர்ன் மவுண்டன்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ் த பேரடைஸ். பேரடைஸ்னா ஹெவன் அப்படின்னு சொல்லுவோம். டூரிஸ்ட் பார்ட்க்கு ஒரு ஹெவன் பிளேஸாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் நேச்சுரல் பியூட்டி. மெனி ஹில் ஸ்டேஷன்ஸ் நிறைய பார்த்தோம். அதேமாதிரி பில்கிரிம் சென்டர், நம்ம என்னது வழிபாட்டு தலங்கள் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அமர்நாத், கேதார்நாத், பனிலிங்கம்லாம் தரிசனம் பண்ணலாம் போவாங்க. அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் அண்ட் வைஷ்ணவி தேவி டெம்பிள்ஸ் ஆர் சிச்சுவேட்டட் ஹியர். அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய திங்ஸை வச்சு ரன் ஆகிற இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. அதேமாதிரி இட் ப்ரிவென்ட்ஸ் கோல்டு விண்ட்ஸ் ப்ளோயிங் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா. சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகாத கோல்டு விண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. ப்ரொடெக்ட்ஸ் இந்தியா ஃப்ரம் சிவியர் கோல்டு. ஹிமாலயாஸ் ஆர் ரெனவுண்ட் ஃபார் ரிச் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்ஸ்னால் நிறைய உயிர்வாழினங்கள்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு ரிச் பயோடைவர்சிட்டி பிளேஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் ஹிமாலயாஸ். தட் இட்ஸ் டுடேஸ் கிளாஸ். வி வில் கண்டினியூ த லெசன் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.